முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால். நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற, நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? கண்டி ஃப்ளோ. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. Hello. All details I know ma. Hey. Music பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. నా పాతయే అపాతికే కేట్నా అపాతియా అపాతికే కేకు అపాతితో అపాతి గుడ్ 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 అపాతియే అన్నత పాతయే అపాతికే కేనా అపాతియా అపాతికే కేకు అపాతితో అపాతి గుడ్ 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 అపాతయే. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்துன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது. பாப்பா, இன்னும் நீங்க ஜெயிக்கவே இல்லை, அதுக்குள்ள பழி வாங்குற கனவெல்லாம் காண ஆரம்பிச்சிட்டீங்க. அல்ல போனா பாட்டா போடுறா. நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு பல்லவி, ஒரு சரண வரலை. நத்த பாச்சையே அப்பத்தே கேக்கேனா அப்பாத்தியா அப்பத்தே கேக்கே தூ அப்பாத்தித்தோ அப்பத்தே குட் 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 அப்பாத்தியே. உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். रुको जरा, सबर करो. அங்க மாப்பிள்ளை பாரு. खुजली हाथ से बाहर निकल जाए. इचकात काम आए. மாப்பிளைக்கு ஏதோ பலான வியாதி இருக்கும் போல இருக்கே. எப்படி சொல்றேன்? அவன் கைய பாத்தியா? இச்சிகாட் விளம்பரம் மாதிரி. வீரப்பன் மகள் வித்யாவுக்கு நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். எண்ணங்கள் மட்டும்தான் இவருடைய ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயா. நாதகாவில் சமீப காலமாக விலகல் பட்டியல் நீண்ட நிலையில் வித்யா வீரப்பனுக்கு பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் பல முக்கிய நிர்வாகிகள் விலகியதை தொடர்ந்து வாழ்க்கைங்கிறது அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அடிதடியை பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. நீங்க போட்டியில கலந்துட்டா ஜெயிச்சிருப்பீங்கடா. என்ன போட்டியில கலந்துக்கிறத நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன். அதையே நோண்டி நோண்டி ஞாபகப்படுத்துறேன். கட்சியையே மறுகட்டமைப்பு செய்து வருகிறார் சீமான். வல்லவன் வகுத்ததடா
என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி மகளிர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள், மருத்துவ பாசறையை சேர்ந்த இளவஞ்சி உட்பட பல முன்னணி நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகியுள்ளனர். ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. நினைச்சு பாக்குறியா? எப்ப ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பாரு. மர்க்கா சொல்லு. அவர் ஓடுறதுல இருந்தாலும் கமிஷன் அடிப்பாரு, அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பாரு. மர்க்கா சொல்லு. அவர் போடுறதா இருந்தாலும் ஒரு கமிஷன் அடிப்பாரு. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? வீட்டுக்கு பீச்ச வாங்கி திங்கிற நாய. அதனால ஒரு எதுலனாலும் கமிஷன் அடிச்சு கொடுத்து கொண்டிருக்காரு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானே? இந்த பொட்ட பிசாசு அங்க போய் என்ன கலெக்ட் வைக்க போதோ, கூட போங்களா போங்க. சட்டத்தை மாற்றாமல், சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த சிரிச்சிட்டு போறாங்களே, அது கூட உங்களை பார்த்துட்டா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி ஒரு வீடியோ. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் மேலே பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? எப்போ நம்ம என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள். முதலமைச்சர் இன்று என்ன திட்டத்தை வெளியிட போகிறார் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுது? டாக்டர் இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். நான் கேக்குறேன், கனிமொழி அக்காவை கேக்குறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க. நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சும்மா நான் சட்டப்படி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க தைரியமா உள்ளவா? 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சட்டம் கேட்டல் லொள்ளு பேச்செல்லாம் பேசாத. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க, உன் ஃப்ரெண்ட், அவளுக்கு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். நீங்க தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழுப்புன்னு சொல்லி வை. நீங்க தமிழை வளர்க்கறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன, நான் கேக்குறேன், எவ்வளவு இலக்கியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க? எவ்வளவு இலக்கியத்தை பத்தி பேசியிருக்கீங்க? தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது? எத்தனை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இன்னைக்கு தமிழ் வழி கல்வி எத்தனை பள்ளிகள்ல இருக்கு? உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்குதுங்க. தமிழ்நாட்டுல தமிழே படிக்காம இன்னைக்கு வேலைக்கு செய்யறாங்க எப்படின்னு கேட்கிறாங்க. சும்மா தமிழ் வாயில பேசிட்டு இருக்கீங்க, செயல்ல ஒன்னையுமே காணும்.
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. என்ன பங்கு டன்னா டபுள் டன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.